ரணிலின் அலுவலக அறைக்குள் நடத்தப்பட்ட சித்திரவதை முகாம். சற்று முன் சிக்கியது 46 ரகசிய முகாம்கள். சிங்கள இராணுவ வீரரால் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட தமிழ் பெண் மருத்துவர். லண்டன் பேருந்து விபத்தில் புலம்பெயர் தமிழ் குடும்ப பெண் பலி. பெண் ஒருவரை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சர்ச்சை சம்பவம். காரணம் இதுவா? யாழ் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்குள் பாலியல் வன்கொடுமை. கைது வேட்டையில் குதித்த போலீசார். சகல பாடசாலைகளுக்கும் பூட்டு. மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் நபர் ஒருவரின் கைவிரல் துண்டாக்கப்பட்ட சம்பவம். 3 அதிரடி கைது. பட்டளந்த வதை முகாம் இயக்கப்பட்ட காலத்தில் அப்போதைய காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்திற்குள்ளேயே பல சித்திரவதைகள் நடத்தப்பட்டமைக்கான சான்றுகள் இருந்தமை விசாரணையின் ஊடாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் தென்பகுதியில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற மக்கள் கிளர்ச்சியை அடக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் 1988ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கையாண்ட ஒரு முறைதான் இந்த பட்டளந்த சித்திரவதை முகாம் என அறியப்படுகின்றது. இந்த கொடூரங்களை மேற்கொள்ள அனுமதித்த பிரமுகர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே என்பது உறுதி செய்யப்படுகின்றது. இந்த சித்திரவதை முகாம்கள் ஒன்று மட்டும் இருக்கவில்லை. குறிப்பாக இலங்கையின் தென்பகுதியில் மட்டும் சுமார் 46 முகாம்கள் காணப்படுகின்றது. இலங்கை போலீசார் மற்றும் இராணுவத்தினரை இணைத்ததாக இந்த பட்டளந்த வதை முகாம் செயற்பட்டு வந்தது. பட்டளந்த வதை முகாம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஆணைக்குழுவை தவிர நேரடி சாட்சியம் ஒன்றும் இருப்பதாகவும், பட்டளந்த வதை முகாம் விசாரணை குழுவின் அறிக்கை, நேரடி சாட்சியம், ரணில் தரப்பின் அட்டூழியம் என்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அத்தோடு ரணிலுக்கு இதில் நேரடி தொடர்புகள் இருப்பதாகவும் உறுதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் போதன வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான தமிழ் பகுதியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டார். குறிப்பாக அனுராதபுரம் போதன வைத்தியசாலையின் பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த குறித்த சந்தேக நபர் பெண் வைத்தியர் ஒருவரை கடந்த திங்கட்கிழமை இரவு பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். அதன்பின் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். குறித்த நபர் முன்னாள் இராணுவ வீரர் என்பதுடன் இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் எனவும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரை தேடுவதற்காக 5 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தது. அனுராதபுரம் கல்நேவ பகுதியில் வைத்து இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அனுராதபுரம், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட போதனா வைத்தியசாலைகளின் சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி வைத்தியர்கள் உட்பட அனைத்து சுகாதார ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு லண்டனில் பேருந்து நிறுத்தத்தில் ஏற்பட்ட விபத்தில் சித்ரா வான்மீகநாதன் என்ற தமிழ் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 46 வயதான அவர் ஹாரோவில் பெஸ்பரோ சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 2 பாதசாரிகள், 12 வயது சிறுவன் மற்றும் 30 வயதுடைய பெண் ஒருவரும் பஸ்ஸும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். சம்பவ இடத்தில் நிறுத்திய காரை ஓட்டிச் சென்ற சாரதி ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்தானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிலாபம் பங்கதனிய பகுதியில் வியாபாரம் செய்து வந்த பெண் ஒருவரை மரத்தில் கட்டி வைத்து கூட்டுறவு அதிகாரிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர் 3 பிள்ளைகளின் தாய் எனவும் அவர் தற்போது சிகிச்சைகளுக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் பங்கதனிய சந்தையில் உள்ள ஒரு தனியார் கட்டிடத்திற்கு பின்னால் ஒரு சமையலறையை கட்டி பல ஆண்டுகளாக சிறு வியாபாரத்தை நடத்தி வந்துள்ளார். அந்த கட்டடம் சமீபத்தில் சிலாபம்
சிலாபம் கூட்டுறவு சங்கத்தினால் வாங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கூட்டுறவு கட்டடத்துடன் கூடிய நிலத்தை வாங்கிய போதிலும் பெண் தனது வியாபார இடத்தை விட்டு தரவில்லை. இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடலை தொடர்ந்து சிலாபம் கூட்டுறவு சங்கத்தின் பொது மேலாளர் மற்றும் பிற ஊழியர்கள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணை ஒரு மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தும் முயற்சியில் அந்த பெண் இறங்கியுள்ளார். எந்த தாக்குதலும் அங்கு நடத்தப்படவில்லை எனவும் சிலாபம் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சரத் விஜயசேகர கூறியுள்ளதுடன் மரத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை எனவும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 37 வயது பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்தியசாலை தரப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெல்லிப்பளை போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த 36 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண் வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 2025 அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற சகல பாடசாலைகளுக்குமான விடுமுறை தொடர்பாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. குறித்த அறிவிப்பானது கல்வி அமைச்சினால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாடசாலைகளின் முதலாம் தவணையில் முதல் கட்டம் எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் முடிவடைகின்றது. அத்தோடு முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 14ஆம் திகதி விடுமுறை வழங்கப்படும் என்பதுடன் ஏப்ரல் 1ஆம் திகதி பாடசாலைகளின் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழில் நபர் ஒருவரின் கைவிரல் வெட்டப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைவாக சந்தேக நபர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 3ஆம் திகதி கொக்குவில் ஞான பண்டிதா பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் நபர் ஒருவரின் கைவிரல் வெட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து காயமடைந்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு கைவிரல் பொருத்தப்பட்ட நிலையில் உள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 3 கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். இதன்போது கைதான சந்தேக நபர்களிடம் இருந்து வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களது 2 மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சந்தேக நபர்களை மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் வட்டு வடக்கு சித்தங்கனி பகுதியில் இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞர் தெரிவிக்கையில் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிறந்த நாள் தினத்திற்கு எமது ஊரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கேக் வெட்டினோம். இது குறித்து வாட்ஸ்அப் குழுவில் விவாதிக்கப்பட்ட போது அந்த குழுவில் இருந்த ஒருவர் அநாகரிகமாகவும் வன்முறையை தூண்டும் வகையிலும் சொற்பிரயோகத்தை வாட்ஸ்அப் குழுமத்தில் பகிர்ந்துள்ளார். சம்பவ தினத்தன்று 9ஆம் தேதி நாங்கள் மைதானத்தில் இருந்த வேளையில் அங்கு வந்து மிரட்டியதுடன் தமது வீட்டு பக்கம் வர சொன்னார். அங்கு சென்ற வேளை அவரது குடும்பத்தாருடன் இணைந்து கம்பி உள்ளிட்ட பொருட்களினால் எம்மீது தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணிலின் அலுவலக அறைக்குள் நடத்தப்பட்ட சித்திரவதை முகாம். சற்று முன் சிக்கியது 46 ரகசிய முகாம்கள். சிங்கள இராணுவ வீரரால் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட தமிழ் பெண் மருத்துவர். லண்டன் பேருந்து விபத்தில் புலம்பெயர் தமிழ் குடும்ப பெண் பலி. பெண் ஒருவரை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சர்ச்சை சம்பவம் காரணம் இதுவா? யாழ் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்குள் பாலியல் வன்கொடுமை, கைது வேட்டையில் குதித்த போலீசார். சகல பாடசாலைகளுக்கும் பூட்டு, மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் நபர் ஒருவரின் கைவிரல் துண்டாக்கப்பட்ட சம்பவம், 3 அதிரடி கைது.